ஹாம்ஸ்டர் காம்பட் ஏர்ட்ராப்பில் சில கார்ட்ஸ் லொக்கில் இருக்குது, அதை அன்லாக் பண்ண எழுதில்லை, என்ன செய்யலாம்? ஓகே, ஹாம்ஸ்டர் காம்பட்டுங்கிறது ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் வந்து டெலிகிராமில் இப்போ பரவலாக போயிட்டு இருக்குது. இந்த ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ணுறாங்களுக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரிடே 3 கொம்போ கார்டு கொடுப்பாங்க. அந்த கொம்போ கார்டு என்னென்னு சொல்லி நான் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் கண்டினியூஸ் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அதில் இல்லைன்னு சொன்னால் கீழே HBUன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கொம்போ கார்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொம்போ கார்டை நீங்கள் சரியாக எடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 மில்லியன் காயின் ஃப்ரீயாக தருவாங்க. ஓகே, ஸோ காயினுங்கிறது பணம் இல்லை, நீங்கள் அப்படி கண்டினியூஸாக கோயினை கலெக்ட் பண்ணி அந்த கோயினை வச்சு நீங்கள் ஏர்னிங் பவரை கூட்டிங்கன்னு சொன்னால் நாளை இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகினா உங்களுக்கு அந்த ஏர்ட்ராப் கிடைக்கக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ கூடுதலாக ஏர்னிங் பவர் இருக்கா ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கும். ஆனால் அப்படி சில நேரம் நீங்கள் அந்த கார்டை கலெக்ட் பண்ண அவங்க சொல்லுவாங்க இந்த 3 கார்டையும் நீங்கள் அப்டேட் பண்ண இல்லாட்டி வாங்கினா தான் உங்களுக்கு அந்த காயின் தருவாங்கன்னு சொல்லி. ஆனால் சில நேரம் நீங்கள் அந்த கார்டை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வாங்க முடியாமல் இருக்கும். ஈவந்தோ இப்போ அந்த கார்டுக்குரிய அமௌண்ட் காயின் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை வாங்க இல்லாமல் இருக்கும். அதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த கார்டை வாங்குறதுக்கு இன்னும் ஒரு கார்டை அப்படி இல்லாட்டி நான் ஒரு ரூல்ஸ் ஒன்றை செஞ்சு முடிச்சிருக்கேன். சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏங்கிற ஒரு கார்டை நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு கீழே எழுதிருப்பாங்க நீங்கள் பிங்கிற கார்டில் அன்லாக் பண்ணினா தான் ஏங்கிற கார்டு அன்லாக் ஆகுன்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி நீங்கள் பிங்கிற கார்டை லெவல் 5க்கு கொண்டு வந்தால் தான் இந்த கார்டு அன்லாக் ஆகுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பிங்கிற கார்டை போய் தேடி அந்த பிங்கிற கார்டை அப்டேட் பண்ணி லெவல் 5க்கு கொண்டு வந்து திரும்ப இந்த கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்டு அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கார்டை கிளிக் பண்ணலாம். சில நேரம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் என்ன செய்யலாம், நீங்கள் கோயினை வச்சு நீங்கள் மற்ற எந்த கார்டை சொல்கிறாங்க அந்த கார்டை அப்டேட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்டு வந்துடும். ஆனால் சில நேரம் சில ட்ரிக் வச்சுருப்பாங்க, நீங்கள் கட்டாயம் 2 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி கட்டாயம் 4 பேரை ரெஃபர் பண்ணிக்கணும்னு சொல்லி சில நேரம் ரெஃபரல் கண்டிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் யூ கைஸ் அன்லக்கி, உங்களால் ரெஃபரல்ஸ் எடுக்க முடியாட்டி நீங்கள் அன்லக்கி. ஸோ உங்களால் ரெஃபரல் எடுக்க இல்லாட்டி உங்களால் அந்த கார்டை அன்லாக் பண்ணிடலாம். அந்த கார்டை அன்லாக் பண்ணியலாட்டி நீங்கள் அந்த டெய்லி கொம்போவான அந்த டேக்குரிய கொம்போவை நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். அதனால் கண்டினியூஸாக கனெக்ட் பண்ண இயலாண்டு இல்லை, நீங்கள் அடுத்த 24 ஹவர் முடிஞ்சது அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு கார்டு கொம்போ இருக்குது. அந்த கார்டு கொம்போ என்னென்னு சொல்லி நான் எங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக மற்ற இது கிடைக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் கேட்டால் மட்டும் உங்களை ரெஃபரன்ஸ் கொடுக்க இல்லாட்டி அன்லாக்கி, மற்றபடி நீங்கள் அதில் என்ன சொல்லிக்காங்களோ அந்த கார்டை போய் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா சரி. அடுத்தது நான் ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏர்ட்ராப்புங்கிறது கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்குள்ள இருக்கிற மணி இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏர்ன் பண்ணுற ஒரு முக்கியமான ஏர்னிங் மெத்தட் உண்டு. இந்த ஏர்ட்ராப்பை சரியாக செஞ்சு மாதம் $1,000-2,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறார்கள். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த கிளைண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது கன்சிஸ்டன்சி முக்கியம். ஓகே, இன்றைக்கி நீங்கள் ஏர்ட்ராப்பை சும்மா கிளிக் பண்ணி விட்டுப்பட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது. கடைசியாக நாளைக்கு ஏர்ட்ராப் லான்ச் ஆகலாம், அந்த ஐயோ நான் செய்யலையே அது செய்யலையே பெனி கிடைக்காதான்னு சொல்லி அழுகிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. இப்போ ஏர்ட்ராப் கம்பெனி ஒவ்வொரு நாளும் டெய்லி லாகின் பண்ணிறதுக்கு ஒரு காயின் தரம், டெய்லி லாகின் பண்ணணும். அடுத்தது சோஷியல் மீடியா டாஸ்க்கள் செய்யணும், அடுத்தது டச் பண்ணுற மாதிரி ஃபார்ம் பண்ணுற மாதிரி அப்படி என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக செய்யுங்க. ஒவ்வொரு டைம் முடியும். இப்போ 7 ஹவருக்கு ஒருக்கா கிளைம் பண்ண சொன்னால் 7 ஹவருக்கு ஒருக்கா போய் கிளைம் பண்ணுங்கள். சரி, 8 ஹவருக்கு ஒருக்கா கிளைம் பண்ணணும், 8 ஹவருக்கு ஒருக்கா கிளைம் பண்ணுங்கள். அடுத்தது டெய்லி செக்கிங் பண்ணணும்னா டெய்லி செக்கிங் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக செய்யலும். அப்படி இல்லை நீங்கள் டைம் இல்லைன்னா ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் ஏர்ட்ராப்பும் வேணும் டைமும் இல்லைன்னு சொன்னால் வெரி சாரி. பை கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒன்று உங்கள்கிட்ட டைம் நிறைய இருக்கணும், அப்படி இல்லையா உங்கள்கிட்ட மணி நிறைய இருக்கணும். உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லாட்டி வெரி சாரி ஒன்றுமே செய்யலாம். ஒன்றும் நீங்கள் உங்களோட டைமை நிறைய போட்டு ஏர்ட்ராப்பை நல்லா செய்யணும். அதுக்கு உங்களுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. அப்படி இல்லையா வேறு ஏர்னிங் மெத்தட்ஸ் கிரிப்டோ கரன்சியில் அதில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களை மணி இன்வெஸ்ட் பண்ண மாதிரி. அப்படி மணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை இதுகளுக்கு. ஓகே, ஸோ மணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது தானே உங்களுக்கு பெசிவ் இன்கம் மாதிரி அது கிரிப்டோவில் அது மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுற மட்டும்தான். நீங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கு 2-3 ஹவர் போட்டு நீங்கள் மெனக்கெட தேவையில்லை. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஏர்னிங் மெத்தட் நீங்கள் செய்கிறீங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அடுத்தது இன்றைக்கு ஒரு நாள் 1 தடவை 2 தடவை செஞ்சு விட்டு நாளைக்கு ஏர்ட்ராப்பில் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அழுது தெரிய வேணாம். ஓகே, ஏர்ட்ராப் கிடைக்கணுன்னா ஃபுல் ஹார்ட் ஒர்க் போடணும், லைக் ப்ராப்பர் ஜாப் மாதிரி செய்யணும். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.